கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, ஏக சக்கராதிபதியும் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் சில வேளைகளில் நினைப்பது உண்டு, என் இயேசு என்னோடு பேசுவாரா, என் இயேசு என்னை தொடுவாரா, என் இயேசு என்னை கரம் பிடித்து வழி நடத்துவாரா, நான் இயேசுவின் சத்தத்தை கேட்க முடியுமா, அவர் என் விண்ணப்பத்தை கேட்பாரா, அவருடைய அன்பு மழையில் நான் அதிக குதூகலத்துடன் என் வாழ்க்கையை நடத்தக்கூடுமா என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அன்புள்ளவர். அவர் இப்பொழுது நமக்கு இக பர ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். நாம் நமது அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது இரத்தன கம்பளம் வைத்து அவரை இந்த நிகழ்ச்சிக்கு நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சிக்கு நாம் வரவேற்கிறோம். இப்பொழுது நம் இயேசு கிறிஸ்து நம் நடுவில் இருக்கிறார், நம் மத்தியில் உலாவுகிறார். அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை அடுக்கடுக்காக கொடுக்க ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார். பிரமீடு ஆசீர்வாதங்கள் நமக்கு இந்த காலங்களில் தேவையாக இருக்கிறது. வேதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி நமக்கு கிருபையின் மேல் கிருபை வேண்டும், நமக்கு வெற்றியின் மேல் வெற்றி வேண்டும், நமக்கு வல்லமையின் மேல் வல்லமை வேண்டும், நமக்கு மகிமையின் மேல் மகிமை வேண்டும். இன்றைய தியான பகுதி தேவனுடைய மகிமையை குறித்ததாகும். தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட கருப்பொருள் மகிமையின் பிரமீடு. இந்த மகிமையின் பிரமீடு மகிமையின் மேல் மகிமை நாம் அடைந்து கொண்டே வருவதை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது 2 விதங்களில் நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மகிமையின் மேல் மகிமையை கொடுக்கிறார். முதலாவதாக படிப்படியாக மகிமையை கொடுக்கிறார். அதுதான் மகிமையின் மேல் மகிமை. அடுத்ததாக ஷெக்கினா மகிமையை நமக்கு கொடுக்கிறார். முதலாவதாக மகிமையின் மேல் மகிமையை பற்றி நாம் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது தம்முடைய சாயலில் சிருஷ்டித்தார். அவனுக்கு தனது மகிமையை முடிசூட்டினார். ஆனால் நடந்தது என்ன? மனிதன் பாவத்தில் வீழ்ந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். தேவனுடைய சாயலை இழந்தான், தேவனுடைய மகிமையை இழந்தான், அவருடைய ஐக்கியத்தை இழந்தான், அதிகாரத்தன்மையும் ஆளும் தன்மையும் இழந்தான். அவன் அதிகாரத்தன்மையும் ஆளும் தன்மையும் இழந்தான். அவன் தேவனுடைய சமூகத்திலிருந்து பரதேசியிலிருந்து விரட்டப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து மிகவும் அன்புள்ளவர். அவர் தம் அன்பின் நிமித்தமாக, தமது கிருபையின் நிமித்தமாக பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு ஜீவ பலியாக வந்து சிலுவையில் நமக்கு மகிமையை திரும்ப தேடி கொடுத்து இருக்கின்றார். எனவே இன்று மகிமையின் ராஜா நம் மத்தியில் இருக்கிறார். அவர் மகிமையை நமக்கு வெளிப்படுத்தப் போகிறார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 1:14 இவ்வாறு கூறுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வாழ்ந்த கட்டத்தில் அவர் தம் மகிமையை வெளிப்படுத்தினார். அதை சீஷர்கள் கண்டார்கள், அதை மக்கள் கண்டார்கள். இப்பொழுதும் அதே மகிமையை நமக்கு கொடுக்க வருகிறார். அவர் படிப்படியாக நமக்கு மகிமையை கொடுக்க வருகிறார். எப்படி பிரமிடில் படிப்படியாக வந்து உன்னத நிலையை இருக்கிறதோ அதே போல மகிமையின் மேல் மகிமை நாம் அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு உன்னத நிலையில் நாம் வரப்போகிறோம். முதலாவது படி என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் மேகத்தின் மீது வந்து நமக்கு மகிமையை கொடுக்க வருகிறார். அன்று
இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையில் தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தார்கள், அவருடைய மகிமையை பார்த்தார்கள். அந்த மகிமை மேகத்தின் மீது இறங்கி வந்ததை பார்த்தார்கள். அதே போல இன்று நாம் தனிமையில் அதிகமாக வேதம் வாசிக்கும்போது, அதிகமாக ஜெபிக்கும்போது, அதிகமாக பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமை வல்லமையாய் மேகத்தின் மீது வந்து நம்மை மூடிக்கொள்ளும், நம்மை சுற்றி சூழ்ந்து கொள்ளும். ஆம், அந்த மகிமையின் மேகங்கள் இப்பொழுது நம்மை சூழ்ந்து இருக்கின்றது. முதல் படி மகிமையின் மேகங்கள். இரண்டாவது மகிமை என்னவென்றால், நமது சரீரம் பரிசுத்த ஆலயம். ஆம், நாம் கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவின் மகிமை நமக்குள் இருக்கின்றது. அன்று ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பி இருந்தது என்று நாம் வசனத்தில் பார்க்கிறோம். அதே மகிமை இப்பொழுது நம்மை சூழ்ந்து நிற்கின்றது. சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டும் பொழுதும் மகிமையினால் அந்த ஆலயம் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த மகிமை நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள், நம் பரமபிதா நீதியின் சூரியன். அவர் பரலோகத்தில் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கிறார். அவரால் பாவத்தை பார்க்க முடியாது. ஆம், அவர் பற்றி எரியும் அக்கினியாக இருக்கின்றார். நாம் பூலோகத்தில் பாவிகளாக இருக்கிறோம். எப்படி நாம் பரிசுத்த பிதாவை பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் மகிமை தேவையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் நடுவில் மத்தியஸ்தராக மேகங்களின் மத்தியில் மகிமையோடே வருவார். வந்து தமது சுத்த இரத்தத்தால் நம்மை சுத்திகரித்து நம்மை நீதிமான்களாக்குகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பின்பு தமது மகிமையினால் நம்மை நிரப்புகிறார். அப்பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த அந்த தடுப்பு சுவர் நீங்கிவிடும். இயேசு கிறிஸ்துவின் மகிமை நமது சரீரத்தில் இருக்கின்றது. நமது சரீரம் ஆலயமாக இருக்கின்றது. எனவே அந்த ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து மகிமையாக வாசம் பண்ணுவதை நாம் பார்க்கலாம். மேகத்தின் மீது வந்து மகிமையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையை நம்முடைய சரீரத்திற்குள் கொடுக்கிறார். ஆம், ஆசரிப்பு கூடாரத்தில் மகிமை நிறைந்திருந்தது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகம் 40:34 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பியது. ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பாகங்கள் இருக்கின்றது. வெளி தோற்றம், தூய ஒரு மகிமையான இடம். ஆம், அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 3வதாக இருப்பது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரத்தை மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கினது போல இப்பொழுது நமது ஆலயம் நமது சரீரமாக இருக்கின்றது. நமது பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய மகிமை நிரப்பும். சாலமன் ராஜா பிரதிஷ்டை செய்தான், ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்தான். அப்பொழுது ஜெபித்தான். வானத்திலிருந்து தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது, ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது ஆசாரியர்கள் உள்ளே போகக்கூடாதபடி இருந்தது என்று வசனம் கூறுகிறது. ஆம், மேகத்தின் மீது வந்து நமக்கு மகிமையை கொடுக்கிறார். பரிசுத்த ஆலயமாக நம் சரீரத்துக்குள் அவர் மகிமையாக இருக்கிறார். ஆம், நாம் மட்பாண்டங்கள். இந்த மட்பாண்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் மகிமை
ஒரு பொக்கிஷமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மகிமையை நாம் காண்கிறோம். அவருடைய மகிமையில் நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் மூலம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தன. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். மறுரூப மலையில் அவர் சென்றபோது தெய்வீக மகிமையை அங்கு வெளிப்படுத்தினார். அதை யாக்கோபு, யோவான், பேதுரு கண்டார்கள் என்று வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றும் நம்முடைய மட்பாண்டமாகிய இந்த சரீரத்தில் அவர் மகிமையாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கின்றார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய உடல் கிழித்தெறியும் பொழுது, அவருடைய உடல் கிழிக்கப்படும் பொழுது எருசலேம் தேவாலயத்தில் திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக பிரிந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய மகிமை இருந்தது. அந்த மகிமை வெளிப்பட்டது. இப்பொழுது அந்த மகிமையை நாம் காண்கிறோம். மகிமையை நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஈவாக கொடுக்கிறார். ஆம், அவர் என்ன ஜெபம் பண்ணினார் என்றால், யோவான் 17:22 இயேசு, நீ எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூறுகிறார். பிதாவினிடமிருந்து இயேசு மகிமையை பெற்றார். அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார். இதைத்தான் மோசே விரும்பினான். மோசே சீனாய் மலைக்கு சென்றான். 40 நாட்கள் தேவனோடு சஞ்சரித்தான். ஆண்டவரே, நான் உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், நீ என் முகத்தை பார்க்கப் போவதில்லை, ஆனால் நீ என் மகிமையை காண்பாய் என்று சொல்லி தேவனானவர் கடந்து போனார். அப்பொழுது மோசே தேவனுடைய மகிமையை கண்டான். ஆம், நாம் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றிருக்கிறோம். மறுமையிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்று நாம் என்றென்றும் அரசாளும் ராஜாக்களாக இருப்போம். ஒரு விசுவாசி ஒருவர் இருந்தார். அவருக்கு தீராத வியாதி. ரொம்ப வலியில் துடித்தார். ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாங்க. அங்குள்ள டாக்டர்ஸ் கைவிரித்து விட்டார்கள். ஒரு போதகர் வந்தார். அவருக்காக ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, இந்த வியாதியை இந்த விசுவாசியினிடமிருந்து நீ நீக்கி போடும் என்று அதிகமாக ஜெபித்தார். 3 நாட்கள் கழித்து அந்த விசுவாசி அந்த போதகரை அழைத்து, ஐயா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்கள் வாருங்கள் என்று கூறினார். போதகர் யோசித்தார், அவன் நல்லா சுகமடைந்துட்டான்னு சொல்லி போனார். அங்கே போனால் அவன் வியாதியில் இருந்தான், வலியில் இருந்தான். ஆனால் அவனுடைய முகத்தில் ஒளி இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை கண்டார். அவன் கூறினான், ஐயா, என் வியாதி போக வேண்டும் என்று நான் ஜெபிக்க மாட்டேன். நான் ஒரே ஒரு ஜெபத்தை சொல்லி கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை, அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை என்று கூறினான். அப்பொழுதுதான் போதகருக்கு நன்றாக தெரிந்தது, இந்த மனிதன் சீக்கிரத்தில் நித்திய மகிமையை அடையப் போகிறான். பரலோகத்தில் போய் அங்குள்ள ஹெவன்லி கொயர், யார் ஹெவன்லி கொயர்? தேவதூதர்கள் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தேவனுக்கே மகிமை என்று பாடப்போகிறான் என்று நினைத்தார். அதே போல் அடுத்த நாள் அவன் நித்திய மகிமையை அடைந்தான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இயேசு கிறிஸ்து நமக்கு இவ்வுலகத்திலும் மகிமையை கொடுக்கிறார், மறு உலகத்திலும் மகிமையை கொடுக்கிறார். நாம் ஏன் மகிமை பெற வேண்டும்? ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவின் போர்ச்சேவகர்கள். நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும். அந்த தீங்கு அனுபவிக்கும் போது நமக்கு இயேசுவின் மகிமை தேவையாக இருக்கிறது. தீமோத்தேயுவை போல வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருந்து வேதத்தை மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்பொழுது இயேசுவின் மகிமை நமக்கு தேவையாக இருக்கிறது. பவுலை போல ஊர் ஊராக சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்த
நமக்கு மகிமை தேவையாக இருக்கின்றது. நாம் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். நாம் மகிமைக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் கூறுகிறது. ஏசாயா 43:7 கூறப்பட்டிருக்கிறது, நாம் யாவரும் அவர் நாமத்தில் அழைக்கப்பட்டவர்களும் அவருடைய மகிமைக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே எதை செய்தாலும் நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய வேண்டும். நாம் புசித்தாலும் குடித்தாலும் வேலை செய்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் தேவனுடைய மகிமைக்காக எல்லா காரியங்களையும் இவ்வுலகத்தில் செய்ய வேண்டும். அவருடைய மகிமை நமக்கு தேவை என்றால் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? நன்றாக வேதம் வாசித்து மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக ஜெபித்து மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியின் மூலம் மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் மகிமையை எப்படி காணலாம்? இயேசுவின் மகிமையை அவர் குணாதிசயங்களை நாம் பிரதிபலிப்பதின் மூலம் காணலாம். இயேசுவை போல அன்பாக இருப்போம், பகைஞர்களை நேசிப்போம், நீதி நியாயம் செய்வோம், பணிவுடன் இருப்போம், மன்னிக்கும் சுவாபம் நமக்குள் இருக்கும். எனவே நாம் ஊழியம் செய்யும் பொழுது பணிவுடன் செய்ய வேண்டும். அப்பொழுது நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் இயேசுவின் மகிமையை நம்மில் காண்பார்கள். நம்முடைய தாளந்துகள், சாதனைகள், வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கே அர்ப்பணிக்க வேண்டும். துதி கனம் மகிமை உமக்கே உரியது என்று பாடிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஷெக்கினா மகிமையை நமக்கு அவர் கொடுக்கிறார். ஷெக்கினா மகிமை என்றால் தேவனுடைய பிரசன்னம். இதை எபிரேய மொழியில் ஷஹான் என்று கூறுவார்கள். அதாவது வசிப்பு என்று பெயர், டுவெல்லிங். தேவன் என்ன சொன்னார்? நான் உங்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறேன், உங்கள் மத்தியில் உலாவ விரும்புகிறேன், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று கூறி மூசையிடம் எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்து, ஐ வாண்ட் டு கம் அண்ட் டுவெல் இன் பீப்பிள், மனிதர்க்குள்ளே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன். அதுதான் ஷெக்கினா மகிமை. இதைத்தான் வசனம் கூறுகிறது. யாத்திராகமம் 25:8, நான் உங்கள் நடுவில் வாசமாய் இருக்கும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க கடவீர்கள் என்று கூறினார். சரி, ஷெக்கினா மகிமை நம்ம எங்கே காணலாம்? வேதம் கூறுகிறது, சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. உங்களுக்கு ஷெக்கினா மகிமை பார்க்க வேண்டுமா? வீட்டை விட்டு வெளியே வாருங்கள், சூரியனை நோக்கி பாருங்கள். அது பிரகாசமான ஒளியில் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும். இரவில் வெளியே வந்து வானத்தை நோக்கி பாருங்கள். அங்கு சுடர்களாய், தீபங்களாய் நட்சத்திரங்கள், சந்திரன், கேலக்சிஸ், கான்ஸ்டலேஷன், இவை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். நாம் எப்பொழுதும் இயற்கைக்கு நடுவில் சென்று இயற்கையில் தேவனுடைய மகிமை காண வேண்டும். வசனம் கூறுகிறது. மற்றொரு வசனம் என்ன கூறுகிறது? பூமி தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஸோ எங்கு சென்றாலும் நாம் தேவனுடைய மகிமையை காணலாம். எங்கு அழகான நேச்சுரல் சீனரிஸ் இருக்கிறதோ அங்கு தேவனுடைய மகிமையை காணலாம். காஷ்மீருக்கு சென்று பாருங்கள், அங்குள்ள அழகிய சீனரிஸ் எல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சுவிட்சர்லாண்டுக்கு சென்று பாருங்கள், அங்கு பனி மூடிய மலைகளில் தேவனுடைய மகிமையை காணலாம். ஸோ வானமண்டலத்தில் தேவ மகிமை நாம் காணலாம், வெளிப்படுகிறது என்று வசனம் கூறுகிறது. பூமி எங்கும் தேவனுடைய மகிமையை காணலாம். தேவ சமூகத்தில் அவருடைய மகிமை காணலாம். நம்ம சர்ச்சுக்கு போகும்போது என்ன பாட்டு பாடணும்? மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதி புகழ் கனம் யாவும் உமக்கு ஒருவருக்கே வருவது என்று பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் மகிமையின் ராஜா. இயேசு கிறிஸ்து மகிமையின் ராஜா. அதைத்தான் சங்கீதம் 24:1 கூறப்பட்டிருக்கிறது. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்,
அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே மகிமையின் ராஜா. ஆம், மகிமையின் ராஜாவை ஏசாயா தீர்க்கதரிசி தனது தரிசனத்தில் பார்த்தார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஏசாயா அங்கு ஆலயத்துக்கு சென்றார். அங்கு மிக பிரமாண்டமான ஒரு சிங்காசனம் இருந்தது. உன்னதமும் உயரமான ஒரு சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனத்தில் தேவன் மகிமையின் ராஜாவாக வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவனுடைய ஆலயம் நிரம்பி இருந்தது. அப்பொழுது சேராபீன்கள், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி எங்கும் அவர் மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்களாம். அந்த மகிமையை ஏசாயா கண்டான். இன்றும் இயேசு கிறிஸ்து நமக்கு மகிமையை ஈவாக கொடுக்கிறார். அதை ஒரு வசன வாக்குத்தத்தத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏசாயா 60:1 கூறப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி, ஒளி உன்மேல் வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை நம்மேல் உதித்தது என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த மகிமை வேதத்தில் 3 விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக கொடுக்கப்பட்ட மகிமை. ஷெக்கினா மகிமை நமக்கு இயேசு கொடுக்கிறார். எப்பொழுது? நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு ஊழியம் செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கொடுக்கப்பட்ட மகிமையாக நமக்குள் இருக்கின்றது. அடுத்ததாக அந்த மகிமை வானமெங்கும் பிரஸ்தாபப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த மகிமையை நாம் வெளிப்படும் மகிமையாக காணலாம். எங்கும் காணலாம், பூமியில் காணலாம், வானத்தில் காணலாம், எங்கு சென்றாலும் தேவனுடைய வெளிப்படும் அந்த மகிமையை காணலாம். மூன்றாவதாக உள்ளார்ந்த மகிமை. அந்த மகிமை தேவன் ஒருவருக்கே உரியது. அவர் ஒருவரே மகிமையின் ராஜாவாக இருக்கின்றார். எனவே மகிமை நமக்கு தேவை, மகிமையின் பிரமீடு நமக்கு தேவை. நாம் படிப்படியாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு மறுரூபமாக்கப்பட வேண்டும். முதலாவதாக மேகத்தின் மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நமது சரீரம் மட்பாண்டமாக இருக்கின்றது. We are clay and our Lord Jesus Christ is the potter. அவர் தம்முடைய மகிமையை மட்பாண்டமாகிய நம்முடைய சரீரத்தில் ஐஸ்வர்யத்தின் மகிமையாக அவர் கொடுக்கிறார். அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஜான் பேட்டன் என்று ஒரு மிஷனரி இருந்தார். வாலிபனாக இருக்கும்போது தேவனுக்காக அதிகமாக ஊழியம் ஸ்காட்லாண்டில் செய்தார். அவர் எங்கு போனாலும் சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து சண்டே கிளாஸில் சேர்ப்பார். ஒரு நாள் ஆஸ்திரேலியாவுக்கு அருகிலுள்ள ஒரு தீவில் மிஷனரியாக போனார். போய் அங்கு உள்ள பழங்குடி மக்களிடம் கேனிபால்ஸ், அதாவது மாமிச பட்சிணிகளின் மத்தியில் மிஷனரி ஊழியம் செய்தார். தேவனுடைய மகிமை அவருக்குள் இருந்தது நிமித்தம் அநேக மாமிச பட்சிணிகள் இயேசு கிறிஸ்துவின் ஒளிக்குள் கொண்டு வரப்பட்டார்கள். அநேக வருடம் அங்கு ஊழியம் செய்துவிட்டு ஒரு முறை ஸ்காட்லாண்டுக்கு வரும் பொழுது அங்குள்ள பைபிள் காலேஜில், தியாலஜிக்கல் காலேஜில் ஒரு பிரசங்கம் பண்ணினார். அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு வாலிபன் எழுந்து நின்று, ஜான் பேட்டன், உங்களுடைய மகிமையான கோட்டின் மூலம் நான் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பெற்றுக்கொண்டேன் என்று கூறினான். இதே போல நாம் பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். நாம் பெற்ற இயேசுவின் ஷெக்கினா மகிமையை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். அதை நம் வாழ்வில் செய்யலாமா? கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே,
உமது நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் உமக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களாக இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கரத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த வேதாகமத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி ஒரு ஈவான நிகழ்ச்சியாக இருப்பதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இன்று வேதத்தின் அடிப்படையில் வேத வசனங்களை வைத்து ஷெக்கினா மகிமையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் கர்த்தாவே. நீ நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர். எஸ் லார்ட், யூ ஆர் கோயிங் to give everything for us. You are going to give the pyramidal blessing for us. இப்பொழுதும் நாங்கள் கிருபையின் மேல் கிருபை அடைந்து நிற்கிறோம் கர்த்தாவே. எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் வெளி உலகத்துக்கு செல்லும் பொழுது உம்முடைய ஷெக்கினா மகிமையை எங்களிடத்தில் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் கர்த்தாவே. அதை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எப்பொழுது வானம் தனது தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதோ அதே போல நாங்களும் உம்முடைய மகிமை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நீதாமே எங்களை உம்முடைய பரிசுத்தாவியினால் நிரப்பும், உம்முடைய கிருபையால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய மகிமையினால் நிரப்பும். நீ நிரப்பப் போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஆமென்.